துபாயில நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்களா? யுஏக்கு வரணும்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு நான் சொல்லுவேன். எதனால அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா நான் கவர் பண்ணியிருக்கிறது டாப் ஹையரிங் கம்பெனிஸ். ஃப்ரெஷர்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், ஃப்ரெஷர்ஸ்க்கு என்னென்ன ஜாப் இருக்குது, சேலரி ரேஞ்ச், இது மட்டும் இல்ல, ஏவியேஷன், லாஜிஸ்டிக், ரீட்டைல் அண்ட் ஆல்சோ கவர்மெண்ட் ஜாப், இதுக்கெல்லாம் நீங்க எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல்லா டீடைலா நம்ம பார்க்க போறோம். அண்ட் டோன்ட் ஸ்கிப் த வீடியோ, வாட்ச் அன்டில் த எண்ட். உங்களுக்கு ஏதாவது ஜாப், விசா, பிசினஸ் ரிலேட்டடா ஏதாவது டவுட் இருக்கு, அதை கிளியர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 1-on-1 கன்சல்டேஷன் அவைலபிள். என்ன நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். இமெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இவங்க மட்டும் இல்ல, இந்த வீடியோ பாக்குற நீங்க வேர்ல்டுல எங்க இருந்து நீங்க பார்த்தாலும் சரி, ஐடி, சேல்ஸ், இன்ஜினியர், நீங்க யாரா இருந்தாலும் இந்த வீடியோ உங்க கரியருக்கு ஒரு டர்னிங் பாயிண்டா இருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்க எந்த ஃபீல்டுல ஜாப் தேடிட்டு இருக்கீங்க? ஐடியா, சேல்ஸா அல்லது ஹாஸ்பிட்டாலிட்டியா? அதை இப்பவே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்னால கிளியர் பண்ண முடியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எமிரேட்ஸ் கைட் தமிழ் சேனல்ல ஒன்லி ரியாலிட்டியை மட்டும் பேசுற ஸ்பேஸ். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் நோட்டிபிகேஷன் ஹிட் பண்ணி வச்சு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் ரியாலிட்டியான வீடியோ உங்களை ரீச் ஆகும். ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ துபாயில ஹையர் பண்ற இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் பத்தி பார்க்கலாம். துபாய்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் மைண்ட்ல வர நேம் எமிரேட்ஸ் குரூப். ஆனா இங்க ஒரு காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. எமிரேட்ஸ்னாலே கேபின் க்ரூ ஜாப் அப்படி மட்டும் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியில இன்னும் பல ஜாப் இருக்குது. இந்த எமிரேட்ஸ் குரூப்ல கஸ்டமர் சர்வீஸ், ஏர்போர்ட் ஆபரேஷன்ஸ், கிரவுண்டிங் ஹேண்ட்லிங், இன்ஜினியரிங் சப்போர்ட், ஆல்சோ அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரியான டிஃபரெண்ட் ரோல் இருக்கும். சேலரியை பத்தி பேசும்போது ரோல் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வேரி ஆகலாம். இப்போ என்ட்ரி லெவல் ரோல்ஸா இருந்ததுன்னு வைங்களேன், அவங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 3.5 to or 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகலாம். அதே நேரத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னா ஹை சேலரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இந்த எமிரேட்ஸ் குரூப்ல ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. ஆனா காம்படிஷன் அதிகம். கம்யூனிகேஷன், கஸ்டமர் ஹேண்ட்லிங் அண்ட் ப்ரொஃபஷனல் ஆட்டிடியூட், இது எல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எமிரேட்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதுக்கு ரேண்டமா சும்மா போய் அப்ளை பண்ணக்கூடாது. இதுக்கு பெஸ்ட் வே அபிஷியல் கரியர் வெப்சைட் தான். யாரோ ஒருத்தங்க வாட்ஸ்அப்ல ஜாப் அனுப்புறாங்க, எமிரேட்ஸ்ல இப்படி உங்களுக்கு வேகன்சி இருக்கு, மெசேஜ் அனுப்புனாங்க, வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பணம் பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா பே பண்ணிட்டு ஸ்கேம்ல மாட்டிக்கிடாதீங்க. ப்ராப்பரா இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணாதான் நீங்க செலக்ட் ஆக முடியும். நெக்ஸ்ட் கம்பெனியை பத்தி பேசுவோம். டொனாட்டா. இந்த ஏவியேஷன் சப்போர்ட் சர்வீஸ்ல யுஏஇ டொனாட்டாங்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. இந்த டொனாட்டா யுஏஇல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கம்பெனி. ஏர்போர்ட் கிரவுண்ட் ஹேண்ட்லிங்ல இவங்க தான் கிங். இந்த டொனாட்டால கார்கோ ஆபரேஷன்ஸ், ஏர்போர்ட் சர்வீசஸ், கஸ்டமர் சர்வீசஸ், கஸ்டமர் சப்போர்ட், கிரவுண்டிங் ஹேண்ட்லிங், இது மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த டொனாட்டாங்கிறவங்க மெயின்லி ஆபரேஷன்ஸ்க்கு ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏர்போர்ட் ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிற ஜாப் சீக்கர்ஸ்க்குலாம் இந்த டொனாட்டாங்கிறது உங்க கரியருக்கு நல்ல ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா கண்டிப்பா இருக்கும். ஆனா குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸை செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுங்க. இங்க ஃப்ரெஷர்ஸ்க்கு ஜாப் கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். ஆனா காம்படிஷன் அதிகமா இருக்கும். உங்களுக்கு உண்டான ஸ்கில்ஸ் ஹை லெவல்ல இருக்கணும். இதுக்கும் நீங்க காசு பே பண்ணணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. அப்ளை பண்றதுக்கு டொனாட்டா கரியர் வெப்சைட்ல போய் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து துபாய் ஏர்போர்ட். இந்த துபாய் ஏர்போர்ட்ங்கிறது வேர்ல்டு லெவல்ல ஃபேமஸ். ஏற்கனவே இந்த ஏர்போர்ட் எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ற வேலை எல்லாம் போய்கிட்டு இருக்குது. இப்போ நீங்க ஏர்போர்ட் ஜாபுக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த துபாய் ஏர்போர்ட்ஸ்ல ஆபரேஷன்ஸ்க்கு thousands ஆஃப் எம்ப்ளாய் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் இந்த துபாய் ஏர்போர்ட்டையே மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த துபாய் ஏர்போர்ட்ல கஸ்டமர் சர்வீஸ், ஆபரேஷன்ஸ், செக்யூரிட்டி சப்போர்ட், டெக்னிக்கல் ரோல்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி கேட்டரிங், இது மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கங்க. ஏர்போர்ட் ஜாப்ஸ்க்கு கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கஸ்டமர் சர்வீஸ்ல இப்ப நீங்க இருக்கீங்க அப்படின்னா கஸ்டமரை ஃபேஸ் பண்ணும்போது உங்க ஃபேஸ்ல நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வேணும். சோ இப்பவே எமிரேட்ஸ் குரூப், துபாய் ஏர்போர்ட்ஸ், டொனாட்டா இதெல்லாம் போய் வெப்சைட்டை செக் பண்ணுங்க. நீங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னா அதுக்குண்டான ரிக்வயர்மெண்ட்ஸ் கிரைட்டீரியா நீங்க மீட் பண்றீங்க அப்படின்னா தாராளமா அப்ளை பண்ணுங்க. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே ஏவியேஷன் செக்டாரை பத்தி பார்த்தோம். இப்போ துபாயில ஃப்ரெஷர்ஸ்க்கு ரொம்ப காமனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிற செக்டார் தான் ரீட்டைல் செக்டார். மால்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸ் அண்ட் பிக் பிராண்ட்ஸ், இதுல எல்லாம் நிறைய வேகன்சி இருக்கு. இந்த ரீட்டைல் செக்டார்ல பிக்கஸ்ட் நேம் ஒன்னு மஜித் அல் ஃபுதைப், மால் ஆஃப் த எமிரேட்ஸ், கேரிஃபோர் அண்ட் பல ஃபேமஸ் பிராண்ட்ஸ் இந்த குரூப்குள்ள தான் இருக்குது. இங்க சேல்ஸ் அசோசியேட், கேஷியர், கஸ்டமர் சர்வீஸ், வேர் ஹவுஸ் அண்ட் சூப்பர்வைசர், இது மாதிரியான ரோல்ஸ் எல்லாம் நிறைய கொட்டி கிடக்குது. இந்த ரீட்டைல்ல growth-உம்
நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் இருக்கிற இந்த வார் ப்ராப்ளத்தினால ரீட்டைல், டூரிசம் இதெல்லாம் கொஞ்சம் லே ஆஃப் பண்ணியிருக்காங்களோ தவிர, ஆனா நீங்க இப்பவே ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு டைம்ல சிச்சுவேஷன் நார்மல் ஆகும்போது கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மெயினா ஃப்ரெஷர்ஸ்க்கு இந்த ரீட்டைல் செக்டாருங்கிறது என்ட்ரி பாயிண்ட்னே நம்ம சொல்லலாம். ஆனா கஸ்டமர் டீலிங், ஷிஃப்ட் ஒர்க் அண்ட் ஆக்டிவா இருக்கிற மைண்ட் செட் இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுல எல்லாத்துக்குமே நீங்க ரெடியா இருக்கணும். ரீட்டைல்ல ஸ்டார்டிங் ரோலை பொறுத்து உங்க சேலரி வேரி ஆகலாம். அரௌண்ட் 2000 to 4500 ரேஞ்ச் வரை உங்க சேலரி இருக்கும். நெக்ஸ்ட் கேரிஃபோர், துபாய் ரீட்டைல் மார்க்கெட்ல ரொம்ப பாப்புலரான பிராண்ட். இவங்க எவ்வளவு ஸ்டோர் இங்க யுஏஇல வச்சிருக்காங்க தெரியுமா? சோ ஹையரிங்கும் அதிகம். கேரிஃபோர்ல சேல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், இன்வென்டரி, கேஷியர், வேர்ஹவுஸ் ஆபரேஷன், சூப்பர்வைசர் இது மாதிரியான ரோல்ஸ்லாம் அதிகமான வேகன்சி இருக்குது. இப்போ நீங்க என்ட்ரி லெவல் அப்படின்னா இங்க இருந்து ஸ்டார்ட் பண்றது உங்களுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது ரொம்ப இம்பார்ட்டன்ட், லுலு குரூப். யுஏஇல சூப்பர் மார்க்கெட் செக்டார்ல வெல் நோன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். எக்ஸ்பேக்ட் கம்யூனிட்டில இவங்களோட ஸ்டோருக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். எஸ்பெஷலி ஃப்ரெஷருக்கு ஸ்டோர் அசிஸ்டன்ட், கேஷியர், சேல்ஸ், மெர்கன்டைசர், வேர்ஹவுஸ் அசிஸ்டன்ட், வேர்ஹவுஸ் இன்சார்ஜ் இது மாதிரியான மல்டிபிள் ஆஃப் என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் நிறைய இருக்குது. ஆனா ஒரு அட்வைஸ், ஜாப் அக்செப்ட் பண்றீங்க அப்படின்னா அங்க சேலரியை மட்டும் நீங்க பார்க்காதீங்க. அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட், டியூட்டி ஹவர்ஸ் இது எல்லாத்தையும் கிளியரா செக் பண்ணிக்கங்க. ஏன்னா என்ட்ரி லெவல்ல வாரீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட சேலரி பேக்கேஜ் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்படிங்கப்போ உங்களுக்கு அகாமடேஷன், டிரான்ஸ்போர்டேஷன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா இங்க சேலரியில ஓரளவுக்கு டீசென்டான ஒரு சேவிங்ஸை நீங்க மெயின்டைன் பண்ணலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லா கம்பெனிஸ்க்கும் நீங்க காசு கொடுத்து வரணும்னு அவசியம் இல்லை. எந்த ஏஜென்ட்டுக்கும் நீங்க காசு கொடுக்கணும்னு தேவையில்லை. அவங்க அபிஷியல் வெப்சைட்ல போய் கரியர்ங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்க தாராளமா அங்க என்னென்ன வேகன்சி இருக்கு, அதுக்கு நீங்க சூட் ஆகுவீங்களா, நீங்க எலிஜிபிலிட்டியா அப்படிங்கறத பார்த்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது வெல் நோன் அமேசான். இந்த அமேசான்ல வேர்ஹவுஸ் அசோசியேட், பிக்கர், பேக்கர், ஆபரேஷன் அசிஸ்டன்ட் இது மாதிரியான ஜாப் ரோல்லாம் இருக்கு. நீங்க இப்ப லாஜிஸ்டிக் ஃபீல்டா இருந்தீங்க அப்படின்னா இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டினே சொல்லலாம். இந்த அமேசான்ல ஸ்டார்டிங் லெவல் சேலரிங்கிறது உங்க ஜாப் ரோலை பொறுத்து, ஷிஃப்ட்டை பொறுத்து, நீங்க ஒர்க் பண்ற ஹார்ஸ், ஓடி இதெல்லாம் பொறுத்து சேலரி சேஞ்ச் ஆகும். யூஸ்வலி என்ட்ரி லெவல் பொசிஷனுக்கு 2500 to 4000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பெனி டிபி வேர்ல்ட், துபாய் லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி. துபாய் லாஜிஸ்டிக் அண்ட் ஷிப்பிங்ல இந்த கம்பெனியோட ரோல் ரொம்ப பெருசு. குளோபல் லெவல்ல இவங்க லாஜிஸ்டிக்கை கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த டிபி வேர்ல்ட்ல லாஜிஸ்டிக் ஆபரேஷன்ஸ், வேர் ஹவுஸ், சப்ளை செயின், போர்ட் ஆபரேஷன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் ரோல்ஸ் இந்த மாதிரியான ஜாப் ரோல் அவைலபிள். இந்த லாஜிஸ்டிக் ஃபீல்டை பத்தி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லணும். ஸ்டார்டிங் சேலரி விட இங்க எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா growth opportunitiesங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் யுஏஇல லாஜிஸ்டிக் டெலிவரி செக்டார்ஸ்ல ஃபேமஸ் நேம் DHL, Aramex. இந்த இ-காமர்ஸ் பூம் ஆனதுல இருந்து கொரியர் கம்பெனிஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகம். இங்க டெலிவரி ஆபரேஷன்ஸ், கஸ்டமர் சப்போர்ட், வேர் ஹவுஸ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிளா இருக்கு. லாஜிஸ்டிக்ல நீங்க இப்ப என்ட்ரி லெவல்ல வாரீங்க அப்படின்னா இது எல்லாம் சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. அதே மாதிரி நல்ல பிராண்டட் கம்பெனி. இது வரைக்கும் நம்ம ஏவியேஷன் பார்த்தோம், லாஜிஸ்டிக் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப காம்படிட்டிவா growth இருக்கிற ரியல் எஸ்டேட். துபாய் ஸ்கைலைனோட growthக்கு இந்த செக்டார் தான் அதுக்கு ரீசன். துபாயில ரியல் எஸ்டேட்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் பிக்கஸ்ட் நேம் நம்ம மைண்டுக்கு வர்றது ஈமார். இவங்க கிட்ட ப்ராப்பர்ட்டியும் இருக்கு, ஹாஸ்பிட்டாலிட்டியும் இருக்கு. இந்த ஈமார்ல ப்ராப்பர்ட்டி ஆபரேஷன்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், சேல்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிள். இவங்க ஒரு பிரஸ்டீஜான பிராண்ட். நான் எல்லா வீடியோலையுமே சேல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நீங்க சேல்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் சேல்ஸ்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. உங்களுக்கு பேசிக் சேலரி கூட கமிஷன் ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடைக்கும். ஆனா இதுக்கு சேல்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் டமாக், துபாய் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட்ல வெல் நோன் பிராண்ட். லக்ஸரியஸான ப்ராப்பர்ட்டிஸ்க்கு இவங்க ரொம்ப ஃபேமஸ். இந்த டமாக் மாதிரியான ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்ல சேல்ஸ், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப், ப்ராப்பர்ட்டி கோஆர்டினேட்டர் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஹாஸ்பிட்டாலிட்டி, ரிசப்ஷனிஸ்ட் இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் இருக்கும். ஆனால் ரியல் எஸ்டேட் பற்றி ஒரு ரியாலிட்டி ஒன்று சொல்லணும். இந்த ரியல் எஸ்டேட் செக்டாரில் நம்ம போயிட்டோம் அப்படின்னா ஈஸி மணி அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ரிசல்ட் வரணும் அப்படின்னா பேஷன்ஸ், பர்சிஸ்டன்ஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் இது எல்லாம் ரொம்ப வேணும். இது வரைக்கும் நம்ம எல்லாமே பிரைவேட் செக்டாரை பற்றி பார்த்தோம். இப்போ நான் சொன்ன எல்லா டீட்டெயில்ஸும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற கவர்மெண்ட் செக்டார்ஸ். யுஏஇல ஸ்டெபிலிட்டிக்கு ஃபேமஸாக இருக்கிற கவர்மெண்ட் கம்பெனிஸை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நீங்கள் கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா இங்கே ஜாப் செக்யூரிட்டிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ஹை. ஃபர்ஸ்ட் தேவா.
துபாய் எலக்ட்ரிசிட்டி வாட்டர் அத்தாரிட்டி. இங்க எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் டெய்லி டிபெண்ட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன். இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்ல மாஸ்டர்ஸ். இங்க தேவால டெக்னிக்கலா, இன்ஜினியரிங், கஸ்டமர் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் சப்போர்ட்டிங் ரோல், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிள். ஆனா கவர்மெண்ட் ஜாப்ஸ்னு ஒன்று லேஸ்ல நினைக்காதீங்க. பிரைவேட் செக்டாருக்கே இவ்வளவு காம்படிஷன் இருக்கும்போது இந்த கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு காம்படிஷன் வெரி ஹை. எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருந்தாதான் செலெக்ஷன் சான்ஸ்ங்கிறது அதிகம். இதுக்கு லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், ஆர்டிஏ துபாய். துபாய் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமோட பேக் போன். மெட்ரோ, பஸ், டாக்ஸி, இது எல்லாமே இந்த ஆர்டிஓட சூப்பர்வைசன்ல தான் நடக்குது. இந்த ஆர்டிஏல டிரைவர் ஜாப்ஸ், டெக்னிக்கல் ரோல்ஸ், கஸ்டமர் சர்வீஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், அப்புறம் டைம் கீப்பர், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிள். டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்லயும் ஜாப் ரோல்லாம் நிறைய இருக்குது. இப்போ நான் சொல்ல எல்லா இதுலயுமே நீங்க அஃபிஷியல் வெப்சைட்ல போய் கரியருங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி தாராளமா அப்ளை பண்ணலாம். உங்க ஜாப் ரோல் ரிலேட்டடா வேகன்சி இருந்துச்சு அப்படின்னா உடனே அப்ளை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், இஎண்ட். முன்னாடி எத்திசலாத்துன்னு சொன்னாங்க, இப்போ இஎண்டா மாத்திருக்காங்க. யுஏஇல டெலிகம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி செக்டார்ஸ்ல இம்பார்ட்டன்ட் கம்பெனி. துபாயோட டிஜிட்டல் growthக்கு இவங்க தான் பேக் போனா இருக்கிறாங்க. ஐடி பேக்ரவுண்ட் இருக்கிற பீப்புள், கஸ்டமர் சப்போர்ட், சேல்ஸ், நெட்வொர்க் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னிக்கல் சப்போர்ட், இந்த ரோல்ஸ்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். டெக்னிக்கல் ரோலுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம். இவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல போய் நீங்க செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ணிக்கலாம். துபாயில மட்டும் இல்ல, அபுதாபிலையும் கூட ஸ்ட்ராங் கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அதுல ரொம்ப பெரிய பிக்கஸ்ட் கம்பெனி அட்னோக். அட்னோக்ங்கிறது அபுதாபி பெட்ரோலியம் கம்பெனி. ஆயில் அண்ட் கேஸ் செக்டார்ஸ்ல இன்ஜினியரிங், சேஃப்டி ஆஃபீஸர், டெக்னிக்கல் ஆபரேஷன், அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிள். ஆனா அட்னோக் மாதிரியான கம்பெனிஸ்க்கு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். குவாலிஃபிகேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களோட growth வந்து ரொம்ப அதிகம். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கம்பெனிஸ் ஏவியேஷன், ரீட்டைல், லாஜிஸ்டிக், ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட் ஜாப். ஆனா இன்னும் யுஏஇல பெரிய பெரிய செக்டார்ஸ்லாம் இருக்குது. அதுதான் ஹாஸ்பிட்டாலிட்டி. துபாயோட பிக்கஸ்ட் இண்டஸ்ட்ரியில ஒன்று டூரிசம். இந்த டூரிசம் ரிலேட்டடா நீங்க ஜாப் தேடுறீங்க. இப்போ உள்ள சிச்சுவேஷனை கன்சிடர் பண்ணும்போது இந்த டூரிசம், ரீட்டைல், இது வேணா கொஞ்சம் டல்லா இருக்கலாமோ தவிர ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகி நார்மலுக்கு யுஏஇ வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த ரீட்டைல், டூரிசம் இதெல்லாம் க்ரோ ஆகும்போது இங்க ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி கம்பெனிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுவாங்க. ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார்ஸ்ல ஃபேமஸ் நேம்ல ஒன்று ஜுமைரா குரூப். துபாய் லக்ஸரி ஹாஸ்பிட்டாலிட்டியில இந்த கம்பெனிக்கு நல்ல ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. இந்த ஜுமைரா மாதிரி ஹோட்டல் குரூப்ல ஃப்ரண்ட் டெஸ்க், கெஸ்ட் ரிலேஷன்ஸ், ஹவுஸ் கீப்பிங், ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப், செஃப், அட்மினிஸ்ட்ரேஷன், இது மாதிரியான ஜாப் ரோல்ஸ்லாம் அவைலபிள். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ஃபீல்டில் ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ண முடியும். ஃபியூச்சரில் வேற கண்ட்ரீஸ் கூட இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேரியட் அண்ட் ஹில்டன் இன்டர்நேஷனல் ஹோட்டல் பிராண்ட்ஸ் ஆஃப் யுஏஇ, இவங்க ரெகுலரா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ வேணா இவங்களோட ஹையரிங் ப்ராசஸ் ஸ்லோவா இருக்கலாம், ஆனா நீங்க அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. குளோபல் கரியர்ஸ்க்குலாம் இது நல்ல பேஸ். உங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ்க்கு ஹாஸ்பிட்டாலிட்டியில என்ட்ரி லெவல் சான்சஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஆனா ஆட்டிடியூட், கம்யூனிகேஷன், கஸ்டமர் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹவுஸ் கீப்பிங், வெயிட்டர், ஃப்ரண்ட் டெஸ்க், எல்லாத்துக்குமே டிஃப்ரெண்ட் சேலரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். செக் எவ்ரிதிங் பிஃபோர் ஜாயினிங். இப்போ நம்ம இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டாலிட்டியை பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட், யுஏஇல ஆல்வேஸ் டிமாண்ட் இருக்கிற ஒரு செக்டார், அதுதான் ஹெல்த் கேர். மெடிக்கல் ஃபீல்டில் எப்போதுமே இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். மெடிக்கல் டெக்னீஷியன், ரிசப்ஷனிஸ்ட், லேப் டெக்னீஷியன்ஸ், அட்மினிஸ்ட்ரேஷன், சப்போர்ட் ரோல்ஸ், இன்னும் நிறைய வேகன்சி இங்க எப்போதுமே அவைலபிள். ஹெல்த் கேர் ஃபீல்டில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். குவாலிஃபிகேஷன் அண்ட் ரிக்வயர்டு அப்ரூவல் DHA ஆர் DOH ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட ப்ரொஃபஷனுக்கு எலிஜிபிலிட்டி செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணி பாருங்க. இங்க DHA சர்டிபிகேட்டுங்கிறது மஸ்ட். இப்போ நீங்க நர்ஸா வாரீங்க அப்படின்னா DHA சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா எடுத்துருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த டாப் கம்பெனிஸ் ஏவியேஷன், ரீட்டைல், லாஜிஸ்டிக், ரியல் எஸ்டேட், கவர்மெண்ட் செக்டார், ஹாஸ்பிட்டாலிட்டி, ஹெல்த் கேர். இன்னும் யுஏஇல நிறைய செக்டார்ஸ்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், யுஏஇல இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய செக்டார்ஸ்ல வேகன்சி இருக்குது. இந்த செக்டார்ஸ்லாம் எப்படி எனக்கு வேலை கிடைக்கும்? இதுதானே உங்களோட கொஸ்டின். இந்த செக்டார்ஸ்லாம் எப்படி வேலைக்கு அப்ளை பண்ணணும், அதுதான் நெக்ஸ்ட் பார்ட். இவ்வளவு நேரம் என்னென்ன செக்டாரை பத்தி பேசணும்,
அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன். மெத்தட் 1, அஃபிஷியல் கரியர் பேஜஸ். எமிரேட்ஸ், அட்னோக், தேவா, கவர்மெண்ட் ஜாப் ரிலேட்டடா எதுவா இருந்தாலும் அவங்களோட அஃபிஷியல் பேஜ்ல போய் தான் நீங்க அப்ளை பண்ணணும். டைரக்டா போய் நீங்க அப்ளை பண்றது தான் உங்களுக்கு சேஃப் மெத்தட். எந்த ஏஜென்ட்டுக்கோ அல்லது வேற யாரும் உங்க ஃப்ரெண்ட்ஸோ இங்க ஜாப் இருக்கு அங்க ஜாப் இருக்கு எனக்கு காசு பே பண்ணு கேட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. மெத்தட் 2, லிங்க்டின் ப்ரொஃபைல். உங்க ப்ரொஃபைல ப்ரொஃபஷனலா வச்சுக்கோங்க. எப்போதும் அப் டு டேட்டா வச்சுக்கோங்க. லிங்க்டின்ல HR கூட கனெக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்க, பொலைட்டா கேளுங்க ஏதாவது வேகன்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்ண சொல்லி கேளுங்க. அடுத்தது மெத்தட் 3, ஜாப் போர்ட்டல்ஸ் லைக் இண்டீட், பயூத், டுபிசில், நாக்ரி கல்ஃப், கல்ஃப் டேலண்ட். அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ஒரே சிவியை எல்லா கம்பெனிஸ்க்கும் சேமா அனுப்பிக்கிட்டே இருக்காதீங்க. அதை டிஸ்கிரிப்ஷனை வாசிச்சு பாருங்க. அதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி அப்படின்னா அதுக்கு தக்கனாப்புல சிவியை சேஞ்ச் பண்ணி அனுப்புங்க. அதே மாதிரி சிவி ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியா இருக்கா அப்படிங்கிறதையும் பாத்துக்கங்க. அடுத்து முக்கியமானது, டோன்ட் டூ திஸ். அப்ளை பண்ணியாச்சு இன்ஸ்டன்டா எனக்கு ஜாப் கிடைச்சிடும், நடக்கவே நடக்காது, எதிர்பார்க்காதீங்க. அடுத்தது, நெவர் பே மணி டு ஏஜென்ட்ஸ். யாராவது இந்த ஜாப் கேரண்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்றாங்க அல்லது ஒரு ஃபேக் ஆஃபர் லெட்டர் அனுப்புறாங்க, உங்களுக்கு இன்டர்வியூவே வைக்காம ஒரு ஃபேக் ஆஃபர் லெட்டர் அனுப்புறாங்க, அனுப்பிட்டு உங்ககிட்ட காசு கேட்கறாங்க அப்படின்னா நெவர் பே. திங்க் லாங் டர்ம், நாட் ஜஸ்ட் சேலரி. ஹேவ் எ ஸ்ட்ராட்டஜி, நாட் ஜஸ்ட் ரேண்டம் அப்ளிகேஷன். உங்களுக்கு ஏதாவது ஜாப் தேடுறதுக்கோ சிவி பில் பண்றதுக்கோ ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா பெய்டு கன்சல்டேஷன் அவைலபிள், என்ன நீங்க காண்டாக்ட் பண்ணலாம். சரி, இன் பிட்வீன்ல நான் ஃப்ரெஷர்ஸ் எது அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் உங்களுக்கு பெஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் அப்படிங்கிறது ரீட்டைல் அண்ட் சூப்பர் மார்க்கெட் செக்டார். எந்தெந்த கம்பெனிஸ் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா கரிஃபோர், லுலு குரூப், நெஸ்டோ, மஜித் அல்ஃபுதேம், இன்னும் நிறைய இருக்குது. நீங்க எந்த ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா சேல்ஸ் அசோசியேட், கேஷியர், ஸ்டோர் அசிஸ்டன்ட், ஸ்டாக் கிளர்க், மெர்கன்டைசர், இந்த ஜாப் ரோலுக்குலாம் நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம். இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் டூரிசம் இப்போ உள்ள சிச்சுவேஷன் கொஞ்சம் டல்லா இருந்தாலும் நீங்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கம்பெனிஸ், எந்தெந்த கம்பெனிஸ் நீங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னா ஜுமேரா குரூப்ஸ், மரைட், ஹில்டன். எந்தெந்த ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரண்ட் டெஸ்க், கெஸ்ட் ரிலேஷன்ஸ், ரெஸ்டாரண்ட் ஸ்டாஃப், அதாவது வெயிட்டர்ஸ், சர்வர்ஸ், ஹவுஸ் கீப்பிங். இந்த ஹவுஸ் கீப்பிங் என்ட்ரி லெவலுக்கு ரொம்ப பெஸ்ட்னு நான் சொல்லுவேன். அடுத்தது லாஜிஸ்டிக் அண்ட் இ காமர்ஸ். கம்பெனி அமேசான் UAE, அராமேக்ஸ், DHL. இதுல எல்லாத்துலயுமே நீங்க வேர்ஹவுஸ் அசோசியேட், பிக்கர், பேக்கர், ஆபரேஷன் அசிஸ்டன்ட், டெலிவரி பாய், இதுக்கு எல்லாமே நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா டெலிவரி பாயா நீங்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா லோக்கல் லைசன்ஸ் தேவை. அடுத்தது ஏவியேஷன் சப்போர்ட். கம்பெனிஸ் டொனாட்டா, எமிரேட்ஸ் குரூப், துபாய் ஏர்போர்ட், இங்கெல்லாம் நீங்க கிரவுண்ட் ஹேண்ட்லிங் சப்போர்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். ஏர்போர்ட் கஸ்டமர் சர்வீஸ்க்கு ட்ரை பண்ணலாம். ஸ்ட்ராங் இங்கிலீஷ் அண்ட் வெரி ப்ரொஃபஷனல், காம் அண்டர் ப்ரெஷர், இந்த ஸ்கில்லாம் உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த ஃப்ரெஷர்ஸ்க்கு ஒரு அட்வைஸ் சொல்ல நான் விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, டோன்ட் லுக் ஃபார் எ கரியர் இமீடியட்லி, லுக் ஃபார் an entry point. Getting your first Dubai experience is most important than the initial salary. CV customization. Do not use one CV for all of this. If applying to Amazon, highlight your speed efficiency. If applying to Zumeira, highlight your communications, politeness. Beware of paid interviews. As a fresher, you might feel vulnerable. Never pay money to any agent to get a job. All the companies listed above have free official career websites where you can apply yourself. Basic salary range may vary according to your job role, your experience, your qualification. Normally the basic salary starts from around 2500 dirhams to 3000. நீங்க இப்ப எந்த ஃபீல்டுல ஜாப் தேடுறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. துபாயில நீங்க சக்சஸ் ஆகணும்னா லக் மட்டும் போதாது, ஸ்கில், கன்சிஸ்டன்சி அண்ட் கரெக்ட் டெசிஷன், இது மூணுமே கண்டிப்பா வேணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். துபாயில உங்க ஜர்னி சக்சஸ்ஃபுல்லாக என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த எமிரேட்ஸ் கேட் தமிழ் சேனல்ல இன்னும் UAE ரியாலிட்டியை பத்தி சிம்பிளா இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். See you in the next video. லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.